நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டில் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தேசிய அளவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 28 கட்சிகள் இணைந்த இந்தியா கூட்டணியும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை வட மாநிலங்களை விட தென்னிந்தியாவில்தான் அதிக இடங்களை வெல்ல வாய்ப்புள்ளதாக கணிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அணி, அதிமுக அணி, பாஜக அணி, நாம் தமிழர் கட்சி ஆகிய 4 அணிகளிடையே போட்டி உருவாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ளதால் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யும் பணியை இம்மாதத்திற்குள் முடிக்கவும், இது தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் குழு அமைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது மட்டுமின்றி முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கவும் திமுக கூட்டணி ஆயத்தமாகி வருகிறது. அதிமுகவும் அதே நிலைப்பாட்டில் இருக்கின்றன. பாஜக கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் திமுக சார்பில் இம்முறை மக்களவைத் தேர்தலில் போட்டியிடக்கூடிய பெண் வேட்பாளர்கள் யார் யார் என்பது பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது. அதன் விவரங்களை காண்போம். இதேபோல் அதிமுக சார்பில் இம்முறை மக்களவைத் தேர்தலில் போட்டியிடக்கூடிய பெண் வேட்பாளர்கள் யார் யார் என்பது பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது. அதன் விவரங்களை காண்போம். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்ட பிறகு தொகுதிகள் மற்றும் வேட்பாளர்கள் தேர்வில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் 20 பெண் வேட்பாளர்களும் 20 ஆண் வேட்பாளர்களும் களமிறக்கப்படுகின்றனர். நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டில் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தேசிய அளவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 28 கட்சிகள் இணைந்த இந்தியா கூட்டணியும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை வட மாநிலங்களை விட தென்னிந்தியாவில்தான் அதிக இடங்களை வெல்ல வாய்ப்புள்ளதாக கணிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அணி, அதிமுக அணி, பாஜக அணி, நாம் தமிழர் கட்சி ஆகிய 4 அணிகளிடையே போட்டி உருவாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ளதால் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யும் பணியை இம்மாதத்திற்குள் முடிக்கவும், இது தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் குழு அமைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது மட்டுமின்றி முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கவும் திமுக கூட்டணி ஆயத்தமாகி வருகிறது. அதிமுகவும் அதே நிலைப்பாட்டில் இருக்கின்றன. பாஜக கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் திமுக சார்பில் இம்முறை மக்களவைத் தேர்தலில் போட்டியிடக்கூடிய பெண் வேட்பாளர்கள் யார் யார் என்பது பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது. அதன் விவரங்களை காண்போம்.
இதேபோல் அதிமுக சார்பில் இம்முறை மக்களவைத் தேர்தலில் போட்டியிடக்கூடிய பெண் வேட்பாளர்கள் யார் யார் என்பது பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது. அதன் விவரங்களை காண்போம். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்ட பிறகு தொகுதிகள் மற்றும் வேட்பாளர்கள் தேர்வில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் 20 பெண் வேட்பாளர்களும் 20 ஆண் வேட்பாளர்களும் களமிறக்கப்படுகின்றனர்.